தேர்தல் பாதை, திருடர் பாதை, மக்கள் பாதை, புரட்சி பாதை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு எல்லா புரட்சியாளர்களும் தேர்தல் களத்திலே திமுகவுக்கு வாக்கு அறுவடை செய்ய போய்விட்டார்கள். ஆனால் சாதி பார்த்து போடுகின்ற ஓட்டு எனக்கு தீட்டு, போட்டா போடு, போடலைன்னா போ, நான் தேர்தலுக்கானவன் இல்லை, ஆட்சி மாற்றத்திற்கானவன், தற்குறிகள் கூட்டம் ஊதி பெருக்குகின்ற பிம்பம். ஊடகங்கள் உண்மையாகவே தமிழர்களை தலைகுனிய வைப்பதற்காக செய்கின்ற தந்திரம். எமது தமிழர் கழகத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்தென்றல், பூந்தென்றல், இந்த இரண்டு தென்றல்களும் வேனில் காலத்தில் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காது குத்துகிறோம். காது குத்துறதுன்னா உங்களுக்கு பொருள் புரியும். இன்றைக்கு தேர்தல் என்று ஒரு கூத்து நடந்திருக்கிறது. உண்மையில் நாம் தமிழருக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையிலான போட்டி அது. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து விட்டது யார் ஆள வேண்டும் என்பதை, யார் ஆளக்கூடாது என்பதையும் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆகையினால எல்லா இடத்திலையும் தொல்லை யாருக்கு கொடுத்தார்கள் என்றால் நாம் தமிழருக்குத்தான். தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் ஏதாவது புகார் சொன்னால் அதை கவலைப்படுவதே இல்லை, கவனத்தில் எடுத்துக்கொள்வதே இல்லை என்பதை நாம் தொடக்கத்தில் இருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அவர்கள் நமக்கு காது குத்தினார்கள். நாம் இன்றைக்கு நம் மழலைகளுக்கு காது குத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வின் ஊடாக களமும் வாழ்வும் என்ற தலைப்பிலே இந்த தமிழ் தேசிய கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இன்றைக்கு என் தங்கை தமிழிசையின் பிறந்த நாள். அந்த தமிழிசையினுடைய திருமணத்திலே வந்திருந்து வாழ்த்திய பெருமக்கள் அனைவரும், நீங்கள் இருவரும் இணைந்து உங்கள் வாழ்க்கை போராட்ட களத்திலே இணைந்து போராட வேண்டும் என்பதாக வாழ்த்துரைத்துக் கொண்டிருந்தார்கள். தலைமையேற்று நடத்தியவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். அவர் சொன்னார், இல்லறம் என்பது போராட்ட களமாக இருக்கக்கூடாது. இல்லறம் அந்த போராட்ட களத்திற்கான கருவி சாலையாக இருக்க வேண்டும், ஆயுத சாலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி நாம் நம்முடைய வாழ் உரிமைக்காக களம் காண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுவரை நாம் கண்ட களங்கள் பல. உண்மையில் நாம் இந்த இந்திய அரசுக்கு எதிராக இருப்பது என்பது நம்முடைய தோழர் சொன்ன மாதிரி இயல்பான உணர்ச்சி. தமிழராக பிறந்த எவரும் இந்தியம் என்பதை ஏற்கவே மாட்டார்கள். இது இந்தியம் என்பது என்ன? ஆரியம் என்று இதுவரை நாம் பாடம் படித்து வந்தோம். ஆரியம் என்பது என்ன? வேரை தோண்டி பார்த்தால் காஞ்சி மடத்திற்கு புதிதாக வருகின்ற திராவிட் போன்றவர்களும் ஆரியம் திராவிடம் என்பது இரண்டும் சேர்ந்ததுதான் இந்தியம் என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்திருக்கின்றோம். அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடாகத்தான் நாம் இன்றைக்கு நாம் தமிழர் என்கிற கட்சியை தேர்தல் களத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். இந்த தேர்தல் களம் என்பது இவர்கள் புரட்சியாளர், நாம் எல்லாம் புரட்சியாளர்கள், தேர்தல் பாதை, திருடர் பாதை. நேற்று வரை நாம் அந்த முழக்கத்தை கேட்டிருப்போம். இங்கு இருக்கின்ற புரட்சியாளர்கள் எல்லாரும் கூட தேர்தல் பாதை, திருடர் பாதை, மக்கள் பாதை, புரட்சி பாதை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு எல்லா புரட்சியாளர்களும் தேர்தல் களத்திலே திமுகவுக்கு வாக்கு அறுவடை செய்ய போய்விட்டார்கள். ஆனால் சாதி பார்த்து போடுகின்ற ஓட்டு எனக்கு தீட்டு, போட்டா போடு, போடலைன்னா போ, நான் தேர்தலுக்கானவன் இல்லை, ஆட்சி மாற்றத்திற்கானவன், அமைப்பு மாற்றத்திற்கானவன், ஆட்சி மாற்றத்திற்கானவன் இல்லை, அமைப்பு மாற்றத்திற்கானவன் என்று ஒரு தலைவன் இங்கே தேர்தல் களத்தில் நின்று கொண்டு பேச முடிகிறது என்றால் அது இன்றைக்கு நாம் தமிழர்களுடைய செயல் திட்டம். அந்த களத்திற்கு இன்று நாம் ஒரு கட்சியை கொடுத்திருக்கிறோம் என்றுதான் நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஏனென்றால் இத்தனை கால
தமிழ் தேசிய இயக்கங்களினுடைய செயல்பாடுகள் தான் நாம் தமிழரினுடைய தோற்றத்திற்கு காரணமானவை. அந்த அனைத்து ஆற்றல்களும் ஒரு குவிமுகப்பட்டு இன்றைக்கு அது களத்திற்கு வந்திருக்கிறது. அந்த களம் திராவிட இந்திய கட்சிகளை அலறச் செய்திருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு மிரண்டு போயிருக்கிறார்கள். நீங்கள் பேசுவது உண்மையான தமிழ் தேசியம் என்றால் விடுதலை என்று பேசுங்கள் என்று சொல்கிறார்கள். அதையும் பேச தொடங்கிட்டார். இன்றைக்கு சீமான் அவர்கள் தனது காரைக்குடியினுடைய இறுதி உரையை கேட்டவர்கள் அனைவரும் இந்த கட்சி வெறும் தேர்தல் கட்சி என்பதாக மட்டும் கருதிவிட மாட்டார்கள். புரட்சி நடக்கும், அந்த புரட்சியை நாம் தமிழர் நடத்தும் என்று சொன்னது தேர்தல் புரட்சியை அல்ல என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஓர் புரட்சியை நடத்துவதற்கு மக்களிடத்தில் கருத்தை வலிமையாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் எல்லாம் இப்படி சின்னஞ்சிறு அவைகளிலே பேசிக்கொண்டிருந்ததை சீமான் என்கிற அந்த மனிதர், அதுவும் இந்த தேர்தல் காலத்திலே அவரது உடல் பட்ட துன்பங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அவர் உருவாக்கி வைத்திருக்கின்ற அந்த தம்பிமார்களுடைய உரை வீச்சுக்களை கேட்டோம். இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் அதை பார்த்திருக்க முடியாது. இந்த பெரியார் மாயையை உடைக்கின்ற அந்த களத்திலே தான் தம்பிமார்கள் அத்தனை பேரையும் இறக்கி விட்டிருக்கிறார். இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களாக சிலரை நாம் அடையாளம் கண்டிருக்கிறோம் என்றால் அந்த வேட்பாளர்களுடைய சொல்வன்மை, கருத்துவன்மை என்பதை புலப்படுத்துகின்ற வகையிலே ஆழமாக தன்னுடைய கருத்தை அந்த நெஞ்சங்களிலே பதிக்கின்ற வேலையை சீமான் செய்திருக்கிறார். 35 லட்சம் வாக்குகள் என்பது தமிழ் தேசியத்திற்கான வாக்குகள் என்பதாக நாம் கணக்கிடுகின்ற அளவிற்கு இங்கு தமிழ் தேசியம் ஒரு பரந்துபட்ட தளத்திற்கு சென்றிருக்கிறது. நாம் அரங்குகளில் பேசியதை நாம் தமிழர் பொது மேடைகளில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பொது மேடைகளில் விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதை அறுவடையாகும் போது தமிழ்நாடு என்கிற வடிவத்தில்தான் இருக்கும். அப்போது தெரியும். இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாடு விடுதலை கேட்பீர்களா என்று கேட்டவர்கள் எல்லாம் மூளையில் முடங்க வேண்டிய காலம் வரும். தமிழ்நாடு விடுதலை தான் தமிழரினுடைய ஒரே தேவை என்பதை உணர்ந்தவர் நாம். அதிலே நாம் அத்தனை களங்களையும் பயன்படுத்த வேண்டும். அத்தனை களங்களிலும் முதன்மையான களம் இன்றைக்கு இவர்களை மிரட்டி கொண்டிருக்கிற களம் தேர்தல் களம். ஏனென்றால் இவர்கள் இதுவரை நம்மை ஆட்சி செலுத்த முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்த போது இந்த நாற்காலி என்னுடையது, எழுந்திரு என்று இன்றைக்கு அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர்கள் அதே கேள்விதான் கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவனாக நான் இருக்கிறேன் என்று உறுதிமொழி சொன்னால்தானே நீங்கள் போட்டியிட முடியும். எங்களாலெல்லாம் சொல்ல முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எந்த காலத்திலும் நாங்கள் ஏற்கவே முடியாது. சீமான் ஏற்றுக்கிட்டாரா? இல்லை, இல்லை. ஆனால் அந்த களத்தில் போராட வேண்டிய தேவை இருப்பதாக. ஏனென்றால் அதுதான் அமைப்பு மாற்றம். ஆட்சி மாற்றம் என்பது இருக்கின்ற கட்சிகளுக்கு இடையிலான மாற்றம். அமைப்பு மாற்றம் என்பது பாராளுமன்ற அமைப்பையே மாற்றக்கூடியது. இன்றைக்கு மோடி அந்த வித்தையை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு தேர்தலிலே அவன் பெற்ற வெற்றி இன்றைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளை கூட மதிக்காமல் தொடர்ந்து பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு வலிமை மிக்க இந்தியாவை, வலிமை மிக்க பாசிச இந்தியாவை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த அமைப்பு, தேர்தல் அமைப்பின் வழியாக பெறுகின்ற ஆட்சி மாற்றத்தின் வழியாக கூட புதிய அரசியலமைப்பை உருவாக்க முடியும் என்றால் அதை நாம் பயன்படுத்தி பார்ப்போம் என்பதற்காகத்தான் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க அந்த பாராளுமன்றத்திற்குள், சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டிய தேவையை உணர்ந்துதான் இன்றைக்கு நாம் தமிழர் களம் அமைத்திருக்கிறது. அந்த களத்தை, அந்த தேர்தல் களத்திற்கு வெளியே இருக்கின்ற புரட்சிகர ஆற்றல்கள் தூக்கி நிறுத்த வேண்டும், தாங்கி பிடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்படுவோம். 2 இடத்திலும் நம் களம் சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கு
நம்முடைய தோழர்கள் குறிப்பிட்டது போல தற்குறிகள் கூட்டம் ஊதி பெருக்குகின்ற பிம்பம். ஊடகங்கள் உண்மையாகவே தமிழர்களை தலைகுனிய வைப்பதற்காக செய்கின்ற தந்திரம். ஏனென்றால் இவர்கள் நினைத்தால் மாட்டுக்காக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்த முடியும், ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்த முடியும், தமிழ் நாட்டுக்காகவும் பெரும் போராட்டத்தை நடத்த முடியும் என்பதை நிறுவிக்கொண்டிருக்கிறார்கள். இதிலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி பெற்று போட்டிருக்கிறீர்கள் பாருங்கள் என்று காரி துப்புவதற்காக இந்த தற்குறி கூட்டங்கள் ஆங்காங்கு கொடுத்த சின்னஞ்சிறு பேட்டிகளை ஊதி பெருக்கி இன்றைக்கு பெருமளவு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வருங்கால போராட்ட களத்தில் வீழ்த்தப்படும் என்பதை நாம் உறுதியாக நம்பி நாம் தொடர்ந்து செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.